ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே வெளிப்படைத்தன்மைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.49% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்க உதவியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் இது உதவிகரமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே வெளிப்படைத்தன்மைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக குஜராத்தில் படகு சவாரி போக்குவரத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். பண்டிகை காலத்தில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கைவினைக் கலைஞர்கள் பலனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் கடல்சார் போக்குவரத்தை வலுப்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நீர்வழிப் போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டே நீர்வழிப் போக்குவரத்தை மேம்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கப்பல் துறை இனி துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழிப் போக்குவரத்து துறை என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக வருங்காலங்களில் 20,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கோவிட்-19 பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.49% அதிகரித்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இன்று இந்த நோய் தொற்று 2334 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இன்று மட்டும் 2386 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் தொற்று பரவலை மேலும் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பெரும்பாலும் சிட்டியில் ஓரளவுக்கு அந்த மேக்னிடியூட் குறைஞ்சிருந்தா கூட 5 ஜோன்லையுமே இன்னும் அந்த கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. சில ஜோனில் கான்டாக்ட்ஸ் குறைவாக இருக்குது, இண்டெக்ஸ் கேஸ் அதிகமாக இருக்குது. அதை ஆய்வு பண்ணும் பொழுது அங்கே எல்லாம் அந்த பார்டர்ல, அதாவது பஸ் ஸ்டாண்ட் வெளியூர்ல இருந்து வர்றாங்க, அங்கேயே டெஸ்ட் எடுத்து அவங்கள ஸ்கிரீன் பண்ணிடுறாங்க. அதனால அதில் கான்டாக்ட்ஸ் குறையுது. அந்த மாதிரி பண்ணுறது ஒரு எஃபெக்டிவ் சிஸ்டம். இல்லைன்னா அவங்க மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படுத்துவாங்க. அதனால அந்த தொழிற்சாலைகளில் வெளியிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை உடனடியாக ஆய்வு செய்து, பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி டெஸ்டிங் சென்டர்ஸ் வச்சு பேசஞ்சர்ஸை ஸ்க்ரீன் பண்ணி ஃபீவர் இருந்துச்சுன்னா அவங்களை எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால சில நம்பர்ஸ் இருக்கு. ஒரு பகுதியிலும் அது இருக்கக்கூடிய ஃபிகருக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் வழிபாட்டு தலங்களை மீண்டும் திறப்பது மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வரும் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கான அனுமதி அளிப்பது குறித்து மாநில அரசு மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் ஆய்வு செய்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக அம்மாநில மக்களுக்கு உரையாற்றிய அவர், கோவிட்-19 பரவலை தடுக்கும் வகையில் பண்டிகை காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், நிலையான வழிபாட்டு நெறிமுறைகள் குறித்து பின்னர் வெளியிடப்படும் என்று கூறினார். கோவிட்-19 தொற்று பரவல் மற்றும் காற்று மாசு ஆகியவை காரணமாக தீபாவளி பண்டிகையின் போது வெடி வெடிப்பதை தவிர்க்குமாறு திரு உத்தவ் தாக்கரே வேண்டுகோள் விடுத்துள்ளார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் இன்று பிற்பகல் மேலும் மோசமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகரில் காற்றின் தரம் 396 புள்ளிகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை மேலும் மோசமடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய காற்றின் தரம் மற்றும் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தில் பயிர்க்கழிவுகளை எரிப்பதால் காற்றின் தரம் மாசடைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பீகாரில் உள்ள 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல் மற்றும் 10 மாநிலங்களில் உள்ள 54 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பீகாரில் நடைபெற்ற வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் அன்றே நடைபெறவுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடையே பேசிய அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலமுருகன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வாக்குகள் எண்ணும் பணி பாதுகாப்பாகவும் வெளிப்படையான முறையிலும் நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பூங்காக்கள் மீண்டும் திறக்கப்பட்டு வருவதை அடுத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் அம்மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அகில இந்திய வானொலி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அம்மாநில சுற்றுலாத்துறை செயலாளர் திரு ரஸ்வி உசைன் மற்றும் அத்துறைக்கான இயக்குநர் திரு தீபக்குமார் மிஸ்ரா ஆகியோர் பங்கேற்று பேசினர். உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அத்துறை செயலாளர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பயணிகள் தங்குவதற்கான வசதிகளை உருவாக்க மாநில அரசு 80% மானியம் வழங்கி வருவதாகவும் அத்துறையின் இயக்குநர் திரு மிஸ்ரா கூறினார். மாநில அரசு செயல்படுத்தி வரும் அஸ்ஸாம் தர்ஷன் திட்டத்தின் கீழ் முக்கிய பகுதிகளில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் மச்சில் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் இந்திய எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடித்ததாகவும் அப்போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் கூறினார். அப்பகுதியிலிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற சண்டையின் போது உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு வீரர்களுக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று மரியாதை செலுத்தினார். நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தங்களது இன்னுயிரை பொருட்படுத்தாது பணிபுரிந்து வரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்பதாக அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் தரமான கல்வியை வழங்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதே அரசின் முக்கிய நோக்கம் என்று கார்கில் பகுதி தலைமை நிர்வாக ஆலோசகர் திரு ஃபெரோஸ் அகமது கான் தெரிவித்துள்ளார். கார்கிலில் உள்ள மகளிர் விடுதியில் இன்று 10 கிலோவாட் திறன் கொண்ட சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையத்தை தொடங்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மாணவர்கள் பயன்படுத்த தொடங்கியிருப்பதற்கு அப்போது அவர் பாராட்டு தெரிவித்தார். மாசு இல்லாத தூய்மையான சூரிய சக்தியின் பயன்பாடு குறித்து கருத்து தெரிவித்த அவர் கட்டிடங்களின் மேல் பகுதியில் 5 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக பகுதியில் நிலவும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடும். IPL கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே வெளிப்படைத்தன்மைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.49% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது.
பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.